ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் புதிதாக வந்து சேர்ந்தவர்களிடம் உங்கள் பழைய ஜாதி குலப் பெருமைகளை விட்டுவிடுங்கள், இறைவனின் தொண்டன் என்பது மட்டுமே இனி உங்கள் அடையாளம் என்று பெரியாழ்வார் கூறினார். அப்படி அவர்கள் தங்கள் பழைய அடையாளங்களை விட்ட பிறகு இப்போது பெரியாழ்வார் அவர்கள் அனைவரையும் தன்னுடன் சேர்த்துக்கொண்டு நாம் என்ற ஒருமித்த உணர்வோடு பேசுகிறார். நாம் நேற்று இன்று வந்தவர்கள் அல்ல, பரம்பரை பரம்பரையாக இறைவனுக்கு அடிமை செய்பவர்கள் என்று இந்த 6வது பாசுரத்தில் பிரகடனப்படுத்துகிறார். திருப்பல்லாண்டு 6ஆம் பாசுரம். எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழவில். அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. இந்த பாசுரத்தில் அடியார்களின் பழமையான தொடர்பையும் இறைவனின் நரசிம்ம அவதார பெருமையையும் பாடுகிறார். 1. பரம்பரை தொண்டர்கள். எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். என் தந்தை, அவருடைய தந்தை பாட்டன், அவருடைய தந்தை முப்பாட்டன், அவருக்கு மூத்தப்பன் கொள்ளுப்பாட்டன் என்று 7 தலைமுறைகளாக, இல்லை கணக்கற்ற காலங்களாக வழி வழியாக நாங்கள் உனக்கு மட்டுமே அடிமைத் தொண்டு செய்து வருகிறோம். இங்கே ஏழ்படிக்கால் என்பது சரியாக 7 தலைமுறையை மட்டும் குறிப்பதல்ல, மிகப் பழமையான காலம் தொட்டு என்று பொருள். நேற்று சேர்ந்தவர்களை பார்த்து, நீங்களும் எங்கள் பரம்பரையில் வந்து விட்டீர்கள், இனி நாமெல்லாம் ஒரு குடும்பம் என்று தன்னோடு இணைத்துப் பேசுகிறார். 2. நரசிம்ம அவதாரம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை திருவோண நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே பகல் முடிந்து இரவு வரும் மாலைப் பொழுதாகிய அந்தி வேளையிலே சிங்கப்பிரானாக நரசிம்ம வடிவெடுத்து தன் பக்தனான பிரகலாதனின் எதிரியான இரணியனை அழித்தவனே. அரி இங்கே எதிரி என்று பொருள். ஏன் இங்கே நரசிம்ம அவதாரத்தைச் சொல்கிறார்? பக்தனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தூணிலிருந்து வெளிப்பட்டு உடனடியாக காப்பவன் அவன். அந்த உடனடி அருளை நினைவூட்டுகிறார். 3. உலகத் தலை நீங்க பந்தனை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே. அப்படிப்பட்ட பெருமை மிக்க இறைவனுக்கு இந்த பிறவிப் பெருங்கடலாகிய உலகக் கட்டு, அதாவது பந்தம் பாசம் தீர்வதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகள் பல்லாண்டு பாடுவோம். இறைவனுக்கு மங்களம் பாடுவதே நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கும் மருந்து என்கிறார். நாங்கள் இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல, பரம்பரை பரம்பரையாக உனக்கே தொண்டு செய்பவர்கள். பக்தன் பிரகலாதனுக்காக தூணில் நரசிம்மமாகத் தோன்றி எதிரியை அழித்தவனே, எங்கள் உலகப் பற்றுதல்கள், அதாவது பந்தம் நீங்குவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு பல்லாண்டு பாடுகிறோம் என்று பெரியாழ்வார் அடியார் கூட்டத்தின் சார்பாக கூறுகிறார்.